திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரிசையில் நின்ற பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். வைத்தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்போம். சரவணன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? எதனால் இந்த மோதல்? மேலும் அங்கு இந்த மோதலை சமாளிக்க காவலர்கள் விரைந்தனரா? என்ன சூழல்? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோடை விடுமுறை காரணமாக இந்த மாதம் முழுவதும் அதிகமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இவர்களில் இந்த 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்காக 2 முதல் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். மேலும் அந்த இலவச டோக்கன் பெற்ற பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்ற நிலையில் வரிசையில் கோவில் முன்பாக சென்ற பக்தர்கள் குழந்தைகளுடன் சென்ற பக்தர்களை மோதியதால் அந்த குழந்தை கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த பக்தர்கள் ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதனை கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த அங்குள்ள தேவஸ்தான ஊழியர்கள் உடனடியாக அவர்களை சமாதானம் செய்து வைக்க முயன்றனர். ஆனாலும் இரு தரப்பினரும் கோவில் முன்பாகவே நுழைவாயிலேயே அடித்துக் கொண்டதால் பெரும் பரபரப்பானது. உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அவர்களை சமாதானம் செய்து வைத்து அவர்கள் தரிசனம் செய்து வந்த பின்பு அவர்களை அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.